ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கு அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். மதுவிலக்கு கொண்டு வந்து எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அரசு பணியில் எங்களுக்கு தேவை தகுதியான அரசு பண்ணி இல்லை. இது நான் நியாயப்படுத்தலை. இந்த இடத்துல தொழில் இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி சொல்றீங்க இந்த இடத்துல டாஸ்மாக் வைக்காம வேற இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். வேற இடத்துல நீங்கள் சிக்கில் எங்கே போய் பார்ப்பீங்கன்னா சிக்கில் எங்கே நீங்கள் இது மாதிரி சிக்கில் கிடைக்காது. அவுட்டர் தான் பண்ணணும். விஷயம் நல்லா நான் சொல்கிறது ஒரு விஷயம் கடை நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு கடை மூடிடுறோம். இந்த 4 கடையை மூடிடுறோம். அந்த 4 கடையும் ஒரு இடத்துக்கு போகுது. ஒரு இடத்துல போனால் அந்த ஒரு இடத்துல கூட்டம் குவியும். அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். அவ்வளோ தூரம் வரும். அது ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் முடியல. இல்ல இதுக்கு வழியே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். இங்க வந்து அவ்வளோ இடம் இருக்கு. தமிழ்நாட்டுல அவ்வளோ இடம் இருக்கு. அதுக்காக ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்ல. நான் சொல்லல. அது நான் தப்பு சொல்லல. அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க அதை ஒத்துழைப்பு தான். உங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார்? இந்த 2 ஸ்கூல்ல இங்க இல்ல. அவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா? இல்ல நான் அந்த அர்த்தத்தை சொல்ல இருந்தா ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு பேரண்டா ஒரு பயம் இருக்கும்ல. இவங்க நியாயப்படுத்த விரும்பல. இவங்க வந்து மிகைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியா, அதாவது இந்த லிஸ்ட்ல மிகைப்படுத்தல சார். இதெல்லாம் வந்து சாதாரண பொது ஜனத்துக்கு இருக்கக்கூடிய சாதாரண எண்ணம் தான். நன்றி தெரிவிச்சு ஒரு நியூஸ் சொன்ன 2 நாள் முன்னாடி போட்டாங்க. ஆனா அப்ப கடையை மூடாத கடையை மூடனதா சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஃபேஸ்புக் அது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. காலையில கூட உளவுத்துறையில எனக்கு இப்ப இது பண்ணிருந்தாங்க. எந்த வருஷம் இந்த கடையில இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க நேத்திக்கு இங்க இருந்த ஒருத்தர் கிட்ட அந்த அம்மா கேட்கும் போது அவர் கடையை மூடிட்டோன்னு சொல்லியிருக்காரு. இல்ல யாருமே வந்து அது குறிப்பா போறவங்க திடீர்னு கஸ்டமர்ஸ் போயிருப்பாங்க. வேற மூடிட்டுன்னா அந்த கஸ்டமர் நின்று கூட இருக்கலாம். அவங்க கூட சொல்லிருக்கலாம்ல. பொதுவா வந்து இந்த கடைகள் வந்து மூடுறது நல்லதுதான். நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் அது நல்லது தான். ஆனா இது வந்து என்னன்னா கவர்மெண்டோட பாலிசி மேட்டர்ல அது இருக்கு. பாலிசி வைஸ்ல அது இருக்கு. நீங்க தள்ளி எடுத்து வைக்கிறாங்களோ மற்றது பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க கன்சல்ட் பண்ணுவோம் இதெல்லாம் போடும்போது ஊழியர் நலனை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஒர்க் பண்றாங்க. நீங்க சொல்றதுலாம் ஓகே. நீங்க சொல்ற இதுக்கான மாற்று ஏற்பாடுகள் பண்ணுங்க. அதை நீங்க வந்து அரசாங்கத்தை எடுத்து சொல்லுங்க. டாஸ்மாக் வந்து 83 உருவானது மேடம். ஆமா, அது வந்து 83 உருவானது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சில்லறை விற்பனைக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. விற்பனைக்கு சில ரீட்டைல் சேல்ஸ்க்கு 2003 தான் வரும். 3 கடைசியில வரும். 3 டிசம்பர்ல வரும். டிசம்பர்ல வரப்ப வந்து சில்லறை விற்பனை கொண்டு வராங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சி காலத்துல நாங்க எங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு எங்களால 50,000 கோடி ரெவென்யூ கொடுக்கலாம். லாபம் கவர்மெண்ட்டுக்கு லாபமா இருக்கட்டும் சார். ஆனா இங்க சாதாரண நிறைய பெண்களுக்கு அவங்களோட குடும்பத்துல நிம்மதியே இல்லன்றதுதானே பிரச்சனை. நான் வந்து உண்மைதான். நான் பண்ணா முழு மதுவிலக்கு நோக்கி போகணும். இங்க இருக்கிற இந்த குடிமகன்களை நீங்க கேட்டீங்கன்னா டெய்லி தினக்கூலி 1000 ரூபாய் இருக்கும். இங்க வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் தொலைச்சிட்டு போயிருவாங்க. கவர்மெண்டோட லாபம் வந்து பாதி குடிமக்கள் அழிச்சு பாதி குடிமக்கள் மூலியமா வருமானம் வர வைக்கிறதா ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழகு.